வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுறது. ஓகே. ஸோ இதுவே ஆட்டோ சேஞ்ச் ஓவர் வரீங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துப்போம். உங்கள்கிட்ட வந்து ஒரு 33 kV இருக்குது. ஸோ 33 kVலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 11 kV ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்க. திருப்பி 11 kVலேருந்து 433 வோல்ட்டுக்கு வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள்கிட்ட HDDG செட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சிங்க் பேனல் வச்சுருக்கீங்க. சிங்க் பேனல் வச்சுருந்தீங்கனாலே டிஜிஸோட பிரேக்கர் மினிமம் 2 டிஜி செட்ஸ் உங்களுக்கு வந்து ஆன் ஆனால் தான் அது அந்த கான்செப்ட் அதுலேயும் இருக்குது. பட் சொல்கிறேன். ஸோ மினிமம் 2 டிஜி செட்ஸ் ஆனால் தான் அது வந்து இந்த வோல்டேஜ் ஃபேஸ் ஆங்கிள் இதெல்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு பவரை வந்து பிரேக்கரை வந்து உங்களுக்கு அங்கே இருக்கிற டிஜி சிங்க் பேனலில் இருக்கிற அந்த பிரேக்கர் பஸ் கப்ளர் சொல்லுவாங்க. அந்த பஸ் கப்ளர் ஆன் ஆகும். ஆன் ஆகிட்டு உங்களுக்கு உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபார்மர் 11 kV பார் 433 ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு உங்களுக்கு இன்புட்டாக போகும். ஏன்னா உங்களுக்கு HDDG செட்ஸு. ஸோ 11 kV நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அங்கே போய்ட்டு அங்கே ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு முன்னாடி அங்கே ஒரு சின்ன ஒரு பேனல் இருக்கும். அந்த பேனலுக்கு போயிட்டு அந்த பேனல்லேருந்து திருப்பி உங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் போய்ட்டு திருப்பி ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆன் ஆகணும். அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். திருப்பி அந்த டைமில் செகண்ட்ஸ் எல்லாமே செகண்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு திருப்பி அது வந்து உங்களுடைய